2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சி. சந்திரசேகரன் ஆகிய நான் போட்டியிடுவதற்கான சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அன்னார் எடப்பாடியார் அவர்களுக்கு கழகத்தின் சார்பாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பாக பணிவார்ந்த நன்றியினை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொகுதியினை பொறுத்தவரை பழங்குடியினர் மக்களுக்காக ஒதுக்கீடு செய்த தொகுதி. இதிலே சமவெளி பகுதியில் 5 ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கின்ற பகுதி. அதேபோல் 5 பேரூராட்சிகள் இருக்கின்ற பகுதி. மலையிலே 2 ஊராட்சி ஒன்றியங்கள். ஒரு ஊராட்சி ஒன்றியம் அரசு சார்பாக அந்த இடம் இருக்கிறது. கழகத்தின் சார்பாக 2 ஊராட்சி ஒன்றியங்கள் மலையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியினை பொறுத்தவரை அடிப்படை தேவைகளை 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேந்தமங்கலம் காலப்பநாயக்கன்பட்டி இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக புறவழிச்சாலையை 200 கோடி ரூபாய் அளவிலே அவர் வழங்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே அரசு கலைக்கல்லூரியினை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். புதிய நீதிமன்றம், மேலும் பல்வேறு பாலங்கள், முழுவதுமாக குடிநீரை போக்குவதற்கு குடிநீர் திட்டப்பணிகள், அதேபோல் வீதி காங்கிரீட் சாலைகள், இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அவர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய நேரத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலை அடுத்து தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் எங்கும் மக்களிடத்திலே தேர்தல் வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஏழை எளிய பெண்கள், அந்த குடும்பங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக மகளிர் உரிமை தொகை 2000 வழங்குவேன் என்பதனை அந்த திட்டத்தினை சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தேர்தல் முடிந்தவுடன் ஒவ்வொருவருடைய குடும்பத்தாருடைய வங்கி கணக்கில் 10,000 அவருடைய வங்கி கணக்கில் கொடுக்கப்படுவதாக வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறார்கள். நிறுத்தப்பட்ட திருமண நிதியுதவியினை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அது மாத்திரமல்லாமல் விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரத்தினை பெருக்குவதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள். வீடு இல்லா ஏழை எளிய அந்த குடும்பத்தாருக்கு அரசே இடம் பார்த்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தினை கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் கிராமப்புறத்தில் இருந்து கல்வி பயில செல்கின்ற அந்த குழந்தைகளுடைய கல்வி நிலை மேம்பாடு அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் அந்த குடும்பங்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மருத்துவ படிப்பிற்கு 7.5% கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொழுது இப்பொழுது 10% வழங்குவதாக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி, பள்ளி நல்ல நிலையில் கல்வி வேண்டும் என்பதற்காக நல்ல கல்வியினை கொண்டு வருவதற்கான வசதிகள், மேலும் ஏற்கனவே அம்மா மினி கிளினிக் என்கின்ற திட்டத்தினை இந்த ஆட்சியில் நிறுத்திவிட்டார்கள். அதை மீண்டும் கொண்டு வர என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
மேலும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டிலே சீர்கெட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே அந்த சட்ட ஒழுங்கினை சீர்படுத்துவதற்காக புதிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மது கடைகளை படிப்படியாக குறைப்பேன் என்பதனை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு தமிழகம் முழு மனதிலே வளருவதற்கான உண்டான வழிவகைகள் எல்லாம் செய்வதற்கு திட்டங்களை நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே எனக்கு இந்த தொகுதியிலே மீண்டும் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றார்கள். நான் இங்கே இந்த தொகுதி மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று கேட்டால், ஒரு கிராமத்திற்கு ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க அவருடைய வேண்டுகோளை ஏற்று நான் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு கிராமங்களுக்கு 20 முறை நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் சென்றிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு முறை அது குறைகள் கேட்பதற்காக. ஆனால் அரசு விழா, மற்ற திருமண நிகழ்ச்சிகள், திருவிழா நிகழ்ச்சிகள் இவைகளையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் அழைக்கின்ற பொழுது செல்ல இருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் ஏழை எளிய குடும்பங்கள் அவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தினர் இன்றைக்கு அவர்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் பட்டாக்கள், சிட்டாக்கள், அவர்களுக்கு சான்றிதழ்கள் எல்லாம் நானாகவே ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி அந்த வாகனத்தில் அதை இயக்குவதற்கு, கம்ப்யூட்டரை இயக்குவதற்கான அலுவலர்களை எல்லாம் என்னுடைய சொந்த செலவிலே பணியமர்த்தி வீதி வீதியாக சென்று மக்களிடத்திலே குறைகளை கேட்டு உடனடியாக அந்த சான்று அந்தந்த எந்தெந்த துறையில் சான்று தேவையோ அந்த துறை அரசு அதிகாரிகளை வரவழைத்து அங்கேயே ஏற்பாடு செய்து உடனடியாக சான்று வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதோ அந்த குடிநீர் பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன். மேலும் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்னவென்று கேட்டால், நகர பேருந்திலே, டவுன் பஸ்ஸில், அதில் பெண்களுக்கு தான் அவங்களுக்கு பயணச்சலுகை இந்த காலம் வரைக்கும் இருக்கும். இனிமேல் ஆண்களும் அந்த நகர பேருந்தில் பயணம் செய்யலாம் என்கின்ற திட்டத்தினை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் முழுவதுமாக இந்த தொகுதியில் கிடைப்பதற்கு நான் பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கும் அரசாங்கம் வழங்குகின்ற அனைத்து திட்டங்களும் முழுவதுமாக சேந்தமங்கலம் தொகுதி மக்களுக்கு கிடைப்பதற்கும் விவசாயம்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது. விவசாயம், இந்த விவசாயத்திலே விவசாயி சேற்றிலே கால் வைக்க வேண்டும், கால் வைக்கவில்லை என்றால் நகரத்திலே இருக்கின்றவர்கள் சோற்றிலே கை வைக்க முடியாது என்கின்ற பழமொழி உண்டு. எனவே அந்த விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், குறிப்பாக சொட்டு நீர், எப்படி விவசாயம் செய்வது என்பதை பற்றியெல்லாம் ஆங்காங்கே நான் ஒரு சிறிய கூட்டத்தினை, விவசாய சங்க கூட்டத்தினை கூட்டி குறைகளை கேட்டறிந்து விவசாயம் முழுவதுமாக நல்ல நிலையில் வளர்வதற்கு விவசாயிகளுக்கு நான் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் என்னென்ன பயிர்கள் தேவைப்படுகிறது, வருமானம் வருகின்ற பயிர் என்ன தேவைப்படுகிறது, அவைகளையெல்லாம் பார்த்து நான் நிச்சயமாக செயல்படுவேன். அது மாத்திரமல்லாமல் பழைய பேருந்துகளாக உள்ளது, அவைகளெல்லாம் மாற்றி புதிய பேருந்துகள் இந்த தொகுதியில் விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்வேன். மேலும் நம் மலையிலே இருக்கின்ற 34வது வளைவு, நான் ஏற்கனவே சேர்மனாக இருந்த பொழுது 50வது வளைவை அகலப்படுத்தி அந்த பொருளுக்கு எல்லாம் மேலே செல்கின்ற கனரக வாகனங்களில் செல்கின்ற பொருளை எல்லாம் கீழே இறக்காமல் மலையிலே செல்கின்ற நிலையை நான் உருவாக்கி தந்தேன். வருகின்ற காலத்தில் 34வது வளைவு மிகவும் குறுகலான வளைவாக இருக்கிறது. எனவே அதை அகலப்படுத்துவதற்கு எவ்வளவு நிதி வேண்டுமோ அந்த நிதியெல்லாம் அரசாங்கத்திடம் பெற்று அந்த வளைவை சீர் செய்வதற்கு நான் பாடுபடுவேன். அது மாத்திரமல்லாமல் வனத்துறையிலே அனுமதி பெற்று அதில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் எந்த பணியும் செய்யாமல் இருக்கிறதால் பொதுமக்கள் போக்குவரத்து செல்வதில் மிகவும்
கஷ்டமான நிலை இருக்கிறது. அதையெல்லாம் அகலப்படுத்தி கொடுப்பேன். அது மாத்திரமல்லாமல் சேலூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த எருமப்பட்டி பகுதியில் இருக்கின்ற சாலைகள், அதில் வனத்துறை அனுமதி பெறுவதற்கு நான் சட்டமன்றத்திலே பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவேன். அது மாத்திரமல்லாமல் பள்ளிக்காட்டு பகுதியில் இருந்து திண்டூர்பட்டி பள்ளிக்காட்டு பகுதியிலிருந்து சூக்கலாம்பட்டி அந்த கோம்பைக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசி வருகின்ற காலத்தில் தீர்வு பெறுவதற்கு நான் பாடுபடுவேன். குறுகலான சாலைகள் எல்லாம் மலைப்பகுதியில் இருக்கிறது, அவையெல்லாம் அகலப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் ரேஷன் கடை கட்டித்தராப்படாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், மேலும் அந்த ரேஷன் கடை நியாய விலைக் கடை கட்டிடங்கள்லாம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள இருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியம், நான் முன்பு சொன்னதுதான், ஒரு வாகனத்தை என்னுடைய சொந்த செலவில் ஏற்படுத்தி வீதி வீதியாக அந்த வாகனத்தை செல்கின்ற நேரத்தில் மக்களுக்கு செய்தியை சொல்லி உடனடியாக அரசு அதிகாரிகளை அங்கேயே அழைத்து வந்து இந்த குறைகளை எல்லாம் முழுவதுமாக தீர்ப்பதற்கு நிச்சயமாக பாடுபட இருக்கின்றேன். அதே போல நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அறிவித்தது போல இல்லாத ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆடுகள் மாடுகள் இவைகளை எல்லாம் வழங்குவதற்கான திட்டங்களை இந்த தொகுதியிலே கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்களை கை உயர்த்துவதற்கு வழிவகை செய்வேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்ற செய்திகளை எல்லாம் சேகரித்து நான் இந்த தொகுதிக்கு தேவையான அந்த சலுகைகளை முழுவதுமாக கிடைப்பதற்கு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார், உங்களுக்கு ரேஷனிலே பருப்பு இலவசமாக வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார், சமையல் எண்ணெய் வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார். இவைகளையெல்லாம் முழுவதுமாக மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை பாடுபடுவேன். அதே போல் அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரிட்ஜு குளிர்சாதன பெட்டி வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். அது முழுவதுமாக கிடைப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த சேந்தமங்கலம் தொகுதி ஒரு மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தாலும் இது ஏற்கனவே பொது தொகுதியை மிஞ்சுகின்ற அளவுக்கு நிதியை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வழங்கியிருக்கிறார்கள். எனவே வருகின்ற காலத்தில் கூடுதலாக நிதியினை பெற்று இந்த தொகுதி வளர்ச்சிக்கு நிச்சயமாக பாடுபடும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருபவர்கள் பொதுமக்களை எளிதில் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து சட்டமன்றத்தில் பேசியும் அல்லது வரப்படுகின்ற அரசாங்கம் வழங்கப்படுகின்ற நிதியை முழுவதுமாக மக்களுக்கு செய்வதுதான் கடமை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேச வேண்டும், சட்டமன்றத்திலும் பேச வேண்டும், அல்லது நிதி ஆதாரத்தையும் பெருக்க வேண்டும். எனவே முழுவதுமாக குறைகளை கேட்டறிந்து நிதிகளை பெற்று மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்து அரசு அதிகாரிகளை அழைத்து வந்து அதற்குண்டான திட்ட மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்து இந்த பகுதி மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வேன் என்பதை வாக்குறுதியாக அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே நான் உங்களுக்காக, சேந்தமங்கலம் தொகுதி மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கின்றேன். எனவே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எனக்கு இரட்டை இலையில் இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், தொழிலாளிகள், விவசாய பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள், ஒட்டுமொத்த அத்தனை பேரும் எனக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று பணிபண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.